ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதார சிவாஷாடி கௌர பக்தவந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 8. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: என் புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. பொருளுரை: அறநெறிகள் மற்றும் நீதி கோட்பாடுகளின் ஞானத்தை ஆதாரமாக கொண்டு பல தர்க்கங்களை அர்ஜுனன் முன்வைத்த போதிலும் ஆன்மீக குருவின் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியின்றி அவனுடைய உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்று தெரிகிறது. அவனது இருப்பையே வரட்டி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிற்றறிவு உபயோகமற்றது என்பதையும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குருவின் உதவி இல்லாமல் அத்தகைய குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது இயலாது என்பதையும் அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது. கல்வி, அறிவு, ஞானம், பெரும் பதவி இவையெல்லாம் வாழ்வின் சிக்கலை தீர்க்க சற்றும் உபயோகமற்றவையே. கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குரு மட்டுமே இதில் உதவ முடியும். எனவே 100% கிருஷ்ண உணர்வில் இருக்கும் குருவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குரு. ஏனெனில் அவரால் மட்டுமே வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க முடியும். சமுதாய நிலைகள் எப்படி இருப்பினும் கிருஷ்ண உணர்வு பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக இருப்பவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு என்று பகவான் சைத்தன்யர் கூறியுள்ளார். ஒருவன் விப்ரனோ அல்லது வேத ஞானத்தை கற்றறிந்த பண்டிதர், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனோ துறவியோ அது பொருட்டல்ல. கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தில் வல்லுநராக இருந்தால் அவரே பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குருவாவார். சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 8:128. எனவே கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக ஆகாமல் எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக இருக்க முடியாது. வேத இலக்கியங்களில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: வேத ஞானத்தின் அனைத்து விஷயங்களிலும் நிபுணனாக திகழும் கற்றறிந்த பிராமணன் வைஷ்ணவனாக இல்லாவிடில், கிருஷ்ண உணர்வு பற்றிய தத்துவத்தை அறியாவிடில் அவன் குருவாக தகுதியற்றவன். கிருஷ்ண உணர்வுடன் வைஷ்ணவனாக இருப்பவன் இலிகுலத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீக குருவாகலாம். பொருளாதார முன்னேற்றத்தாலும் செல்வத்தை சேர்த்து வைப்பதாலும் பௌதிக உலகின் சிக்கலான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை முறியடிக்க முடியாது. உலகின் பல பாகங்களில் செல்வம் நிறைந்த, பொருளாதாரம் முன்னேற்றமடைந்த, வாழ்க்கை வசதிகள் எல்லாம் பொருந்திய நாடுகள் பல உள்ளன. எனினும் பௌதிக வாழ்வில் பிரச்சனைகள் அங்கும் காணப்படுகின்றன. மக்கள் பல்வேறு வழிகளில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட நேரடி பிரதிநிதியின் மூலமாக கிருஷ்ணரையோ, பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதத்தையோ, கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் அடங்கிய நூல்களையோ அணுகினால் மட்டுமே உண்மையான இன்பத்தை அவர்களால் அடைய முடியும். குடும்பம், சமூகம், நாடு மற்றும் உலகம் சார்ந்த கவலைகளை பொருளாதார முன்னேற்றத்தாலும் வாழ்க்கை வசதிகளாலும் தீர்த்துவிட முடியாது. அவ்வாறு தீர்த்துவிட முடியும் என்றால் பூவுலகின் எதிரியற்ற ராஜ்யமே சொர்க்கலோகங்களுள்ள தேவர்களைப் போன்ற அதிகாரத்தன்மையோ என் கவலைகளை தீர்க்காது என்று
அர்ஜுனன் கூறியிருக்க மாட்டான். அவன் கிருஷ்ண உணர்வில் தஞ்சம் புகுந்துள்ளான். இதுவே அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சரியான வழியாகும். பொருளாதார முன்னேற்றமும் உலகை ஆளும் தன்மையும் ஜட இயற்கையின் சீற்றத்தினால் இக்கணமும் அழிவடையலாம். இப்போது மனிதன் நிலவில் இடம் தேடுவதைப் போல உயிர் கிரகத்துக்கு முயற்சி பெறுவதும் கூட ஒரே அடியில் அழிவடையலாம். பகவத்கீதை இதனை உறுதி செய்கின்றது. ஷினோ புண்ணியமர்த்தியலோகம் விஷந்தி. புண்ணிய செயல்களின் பலன் தீர்ந்தவுடன் இன்பத்தின் உச்சியிலிருந்து கீழ்த்தரமான வாழ்விற்கு விழுகின்றனர். உலகின் பல அரசியல்வாதிகள் எவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ளனர்? இது போன்ற வீழ்ச்சிகள் மென்மேலும் கவலைக்கே இடமளிக்கின்றன. கவலைகளை நாம் நன்முறையில் களைய விரும்பினால், அல்லது அர்ஜுனனைப் போல் நாமும் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். அர்ஜுனன் தனது பிரச்சனைக்கு நிச்சயமான தீர்வினை அடைவதற்காக கிருஷ்ணரை அணுகினான். இதுவே கிருஷ்ண உணர்வின் வழியாகும். பதம் 9. மொழிபெயர்ப்பு. சஞ்சயன் கூறினான். இவ்வாறு கூறிய பின் எதிரிகளை தவிர்க்கச் செய்பவனான அர்ஜுனன், கோவிந்தா, நான் போரிட மாட்டேன் என்று கூறி அமைதியாகிவிட்டான். பொருளுரை. போரிடாமல் அர்ஜுனன் களத்திலிருந்து விலகிச் சென்று பிச்சை எடுத்து பிழைக்கப் போவதாக எண்ணி திருதராஷ்டிரர் மிகவும் மகிழ்வடைந்திருக்கலாம். ஆனால் அர்ஜுனனை எதிரிகளை கொல்லும் திறமையுடையவன் அல்லது பரந்தாபா என்று குறிப்பிடுவதன் மூலம் சஞ்சயன் மீண்டும் அவரை சோகத்தில் ஆழ்த்தினான். அர்ஜுனன் குடும்ப பற்றுதலினால் தற்போது பொய்யான துன்பத்தில் மயங்கியுள்ள போதிலும் பரம ஆன்மீக குருவான கிருஷ்ணரிடம் சீடனாக சரணடைந்துள்ளான். குடும்ப பற்றுதலால் ஏற்பட்ட பொய்யான ஏக்கத்திலிருந்து விரைவில் விடுபட்டு தன் உணர்வின் பக்குவமான ஞானத்தால் அல்லது கிருஷ்ண உணர்வினால் தெளிவு பெற்று அர்ஜுனன் போரிடப் போவது உறுதி என்பதையே இது காட்டுகிறது. அர்ஜுனன் கிருஷ்ணரால் தெளிவு பெறப் போவதால் திருதராஷ்டிரரின் மகிழ்ச்சி நீடிக்காது. இறுதியில் அர்ஜுனன் போரிடுவான். பதம் 10. மொழிபெயர்ப்பு. பரதகுல தோன்றலில் அச்சமயத்தில் இரு தரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார். பொருளுரை. ரிஷிகேஷர், குடாகேஷன் ஆகிய இரு நெருங்கிய நண்பர்களுக்கிடையே இவ்விவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் இருவரும் சமமானவர்கள். எனினும் அவர்களில் ஒருவன் தானாகவே மற்றவரின் சீடனானான். ஒரு நண்பன் சீடனாவதற்கு முன் வந்ததால் கிருஷ்ணர் புன்முறுவல் செய்தார். எல்லாருக்கும் பகவானாக திகழும் அவர் எல்லாருடைய தலைவராக எப்போதுமே எல்லாரையும் விட உயர் நிலையில் இருப்பவர். இருப்பினும் நண்பராக, மகனாக அல்லது காதலுக்குரியவராக ஏதேனும் ஒரு பக்தன் அவரை ஏற்க விரும்பினால் அதற்கு அன்புடன் இசைகிறார். ஆனால் ஆசிரியராக ஏற்கப்பட்ட உடனேயே அந்நிலையை தாங்கி ஆசிரியருக்கு தேவையான கனத்துடன் சீடனிடம் பேசினார். குருவிற்கும் சீடனுக்கும் இடையேயான உரையாடல் இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் வெளிப்படையாக நடந்தது. இது எல்லோருக்கும் பயனளிப்பதற்காகவே என்று தோன்றுகிறது. எனவே பகவத்கீதையின் உபதேசங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ சமூகத்திற்கோ குலத்திற்கோ மட்டும் உரித்தானதல்ல, அனைவருக்கும் உரியதாகும். நண்பர்களும் எதிரிகளும் கூட அவற்றை கேட்கும் சம உரிமை கொண்டுள்ளனர். பதம் 11. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவருக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. பொருளுரை. உடனடியாக ஆசிரியரின் நிலையை ஏற்ற பகவான் மாணவனை முட்டாள் என்று மறைமுகமாக அழைத்து கண்டிக்கிறார். நீ அறிவாளியைப் போல பேசுகிறாய்,
ஆனால் உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதை அறிந்த உண்மையான அறிஞன் உடலின் எந்த நிலைக்கும் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் வருந்துவதில்லை என்று கூறினார். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்க இருப்பதைப் போல, அறிவு என்றாலே ஜடம், ஆத்மா மற்றும் இவற்றின் ஆளுநரை அறிவதுதான். அரசியல், சமூக நியதிகளை காட்டிலும் அறநெறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அர்ஜுனன் வாதாடினான். ஆனால் ஜடம், ஆத்மா, பரமபுருஷரை பற்றிய அறிவு ஆகியவை அறநீதிகளை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அவன் அறியவில்லை. இவ்வறிவு போதுமான அளவில் இல்லாத போது அவன் தன்னை பெரும் அறிஞனாக காட்டிக் கொண்டிருக்க கூடாது. அவன் பெரும் அறிஞன் அல்ல என்ற காரணத்தால் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தான். பிறந்த இவ்வுடல் இன்றோ நாளையோ அழிய வேண்டியது. எனவே இவ்வுடல் ஆத்மாவைப் போல அவ்வளவு முக்கியமானதல்ல. இதை அறிபவனே உண்மை அறிஞன். இத்தகைய அறிஞன் ஜட உடலின் எந்த நிலைக்கும் வருந்துவதில்லை. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमानंदे, हरि हरि बोल।